Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் காஃபி டேல குடிக்கிற மாதிரியான கோல்ட் காஃபி ரெசிபி எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன கிண்ணத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இங்க ப்ரூ பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சர்வ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் டம்ளரை சாக்லேட் சிரப்பால டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி டம்ளரை சுத்தி வர சாக்லேட் சிரப்பால ஊத்திக்கிட்டீங்கன்னா ரேண்டமா ஒரு டிசைன் கிடைக்கும். இந்த கிளாஸ் டம்ளரை 10 நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா சாக்லேட் சிரப் நல்லா இறுகிக்கும். காஃபி செய்யறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப் அளவுக்கு காய்ச்சின பாலை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 கோல்டு காஃபி கிடைக்கும். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த காஃபி மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிட்டு கரெக்டா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டினியூஸா பிளெண்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு நல்லா நுரையா கிரீமியா உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுல வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணல. அது ஆட் பண்ணாமலே நமக்கு நல்லா கிரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா விப்பிங் கிரீம் ஆட் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன். இது இல்லாட்டி கொஞ்சமா சாக்லேட் சிரப் ஊத்தி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது ஈஸியா நம்ம வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம். காஃபி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணீங்கன்னா நல்லா பிரசன்டபிளா இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான கோல்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதுல நீங்க ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கிரஷ் பண்ணி சேர்க்கிறப்ப கொஞ்சம் வாட்டரி ஆயிரும். அது சேர்க்காமலே நமக்கு நல்லா கிரீமியா கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு காஃபி டேல சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.